ஹலோ மக்களே, நான் உங்கள் ராஜேஸ்ரீ. நம்ம பார்க்குற கதை வரம் ஒன்று தந்தாய் பாகம் 1. ஸ்காட்லாந்து என்ற பேர் போன நாட்டில் ஒரு பெரிய ஃபேக்டரியில் இருந்தது. அந்த ஃபேக்டரியில் நிறைய மக்கள் அங்கும் இங்கும் அலைந்தனர். ஆனால் அதில் ஒருவர் மட்டும் கையில் ஃபோனை வைத்து நின்று கொண்டிருந்தார். திடீரென்று அவர் ஃபோனில் ஒரு கால் வந்தது. அந்த காலை எடுத்த அவர், அந்த லேண்டை விற்றீங்களா இல்லையா? சார், எல்லா ப்ராசஸும் ஓவர் என்று ஃபோனின் மறுபுறம் பேசியது. அப்போ சீக்கிரம் அந்த மணியை எடுத்துட்டு நான் செல் பண்ண லொக்கேஷனுக்கு வாங்க என்று பரபரப்பாக பேசி ஃபோனை வைத்தார் ராஜ். என்ன ராஜ், இங்கே வந்திருக்க? அக்குரல் திசையின் பக்கம் திரும்பினான் ராஜ். அவன் முன் நின்னது அருணாச்சலம். ஆல் ஓவர் வேர்ல்டு வெப்பன் மேனுஃபேக்சர் அண்ட் டெலிவரிக்கு பேர் போன சொந்தக்காரன். மாஃபியான்னு சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் ராஜு மாஃபியா தான். இன்னும் விவரமா சொல்லணும்னா அருணாச்சலமோட ஒரே எனிமிதான் ராஜ். போதும் அருணாச்சலம், இந்த கேமை முடிச்சுக்கலாம் என்று பொறுமையாய் சொன்னான் ராஜ். எதை பத்தி பேசுற? அருணாச்சலம் அவன் புருவம் உயர்ந்த மிரட்டும் பணிவில் கேட்டான். எனக்கு இதுக்கும் மேல நான் பண்ற வேலை பிடிக்கல, இதோ என்று ராஜ் சொடக்கு போட்டான். அவன் முன் நிறைய சூட்கேஸ் டாக்குமெண்ட்ஸ் வரிசையாக அடுக்கினார்கள். இது என்னோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு, முடிச்சுக்கலாம். ராஜ் அவன் கையை நீட்டினான். அருணாச்சலம் அசையாமல் நின்றான். திடீரென அவன் முகத்தில் ஒரு சின்ன நக்கலான சிரிப்புடன் அவன் ராஜ் கையை குலுக்கினான். ராஜ் பெருமூச்சியுடன் எல்லாம் முடிந்தது என்று நினைத்தான். அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். அருணாச்சலம் சத்தமிட்டு சிரித்தான். முடிச்சுக்கலாமா? அதை சொல்ல நீ யாருடா? ஆரம்பிச்சது நீ, எப்போ முடிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். ராஜ், தி கேம் இஸ் நாட் ஓவர் என்று அருணாச்சலம் நினைத்தான். இப்படியே வருடம் போனது. ராஜோ இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் செட்டில் ஆனான். அவனுக்குன்னு ஒரு மனைவி, குழந்தை என்று அன்பான ஃபேமிலி இருந்தது. அப்படியே 20 வருடம் கழிந்தது. சென்னையில் மிகுந்த சூரிய தாக்கம் இருக்க அண்ணா நகர் பகுதியில் மேகம், தாளம், நாகஸ்வரம் இசை ஒலிக்க ஒரு பெரிய மண்டபத்தில் ஒரு கல்யாணம் நடைபெற இருந்தது. மாப்பிள்ளை வீடு மற்றும் பெண் வீடு இரு வீடும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு வேலை செய்தனர். குழந்தைகள் சிரித்து கொண்டு இருந்தனர். வயதானவர்களோ வழக்கம் போல் புரளி பேசி கொண்டிருந்தனர். அப்படியே மணப்பெண் அறைக்கு வந்தால் யாழினி புது புடவை மற்றும் அவள் இடைக்கு கூட தாங்க முடியாத அளவிற்கு நகை அணிந்து கொண்டு கண்ணாடி முன் நின்றாள். என்னடி வெக்கப்படுறியா என்று சக்தி சொன்னாள். சக்தியை முறைத்தாள் யாழினி. நானே சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோன்னு கவலை போட்டுட்டு இருக்கேன். யாரடி கல்யாணத்தை காலங்காத்தால் 6 மணிக்கு வைக்கிறா? என்னால் முடியல என்று யாழினி சிந்தினாள். என்னடி வெக்கப்படுவேன், கல்யாணம் ஆக போது வீட்டை விட்டு போவேன், சோகமாக இருப்பேன்னு பார்த்தா சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோன்னு கஷ்டப்படுறேன் என்று சக்தி சொன்னாள். பின்ன எனக்கு இந்த கல்யாணத்தில் முதல்ல இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் அப்பா அந்த மாப்பிள்ளை நல்லவர் தான் சொன்னார் என்று யாழினி இழுத்தாள். சக்தியோ, நல்ல பையன் தாண்டி, அங்கிள் பார்த்தா சும்மாவா பாப்பாரு, நல்லா கோடீஸ்வரங்க, நல்லா பார்த்துப்பாங்க, மாப்பிள்ளையும் ஸ்மார்ட்டாக தான் இருக்காரு என்று சக்தி சிரித்தாள். போடி என்று யாழினி சொல்லி அவள் முன் இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். அவர்கள் இருவரும் மாறி மாறி பேசி சிரித்து கொண்டிருந்தனர். முகூர்த்தத்திற்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருந்தது. அப்போ திடீரென்று வெளியே ஒரு சத்தம். என்ன சத்தம் அது என்று யாழினி கேட்டாள். இரு, நான் போய் பார்க்குறேன் என்று சக்தி சொல்லி வெளியேறினாள். வெளியவோ ராஜ் சமயக்காரர்களிடம் கத்தி கொண்டிருந்தார். சக்தி, என்ன இவர் மறுபடியும் கத்திட்டு இருக்காரு என்று அவரிடம் போனான். என்னாச்சு அங்கிள் என்று சக்தி கேட்டாள். பாருமா, இவங்க நான் சொல்றதுக்கு எதுவுமே சரியா சமைக்க மாட்டுறாங்க என்று ராஜ் சொன்னார். சக்தியோ என்னாச்சு என்று சமையல்காரர்களிடம் கேட்டார். இல்லை, யாழினி மேடம் ஒன்று சொன்னாங்க, இவர் ஒன்று சொல்றாங்க என்று சமையல்காரர்கள் சொன்னார்கள். அப்பதான் சக்தி சொன்னார். ஆமா அங்கிள், நான் சொல்ல மறந்துட்டேன், யாழினி அவங்களுக்கு வேற ஒரு மெனு கொடுத்துருக்கா என்று சொன்னாள் சக்தி. ராஜோ, என்னம்மா நீங்க முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? நான் வேற தேவையில்லாம கத்திட்டேன். ராஜ் சமையல்காரரிடம் திரும்பி மன்னிச்சிடுங்க என்று சொன்னார். சமையல்காரர்களோ, பரவாயில்ல சார், நாங்க போய் வேலையை பார்க்குறோம் என்று சொல்லி அவர்கள் வேலையை செய்ய புறப்பட்டனர். ராஜோ விருந்தாளிகளை அழைக்க கீழே சென்றார். அங்கிள் கல்யாணம் எனவே பதட்டமாக இருக்கிறார் போல என்று யாழினி எண்ணி மணப்பல் அறைக்குள் சென்றாள். உள்ளே போனவளுக்கு அதிர்ச்சி. யாழினி எங்கேயும் இல்லை. என்னது இது, அவ எங்கேயும் போலையே, போயிருந்தேன்ட்டு சொல்லி தானே போயிருப்பா என்று யாழினி எண்ணி முழு அறையும் தேடினாள். யாழினி எங்கேயும் இல்லை.
திடீரென அவ விண்டோவிடம் சென்றபோது விண்டோவில் ஒரு சாரி கட்டி யாரோ கீழே இறங்குவது போல் இருந்தது. சக்திக்கு படபடவென வேர்க்க ஆரம்பிக்க அவள் மணப்பெண் அறையிலிருந்து வெளியேறி கீழே சென்றாள். ராஜிடம் போய் யாருக்கும் கேட்காத பணியில் ராஜிடம் முணுமுணுத்தாள். அங்கிள் அங்கிள் இங்க நிமிஷம் வாங்கல அங்கிள் என்று சொல்ல ராஜும் சக்தியின் பயத்தை பார்த்து அவளிடம் சென்றாள். என்னாச்சுமா? அங்கிள் யாழினி என்ன யாழினிக்கு என்ன என்று ராஜ் கேட்க, யாழினி ரூம்ல இல்ல அங்கிள் என்று சக்தி பொறுமையாக சொன்னாள். என்னம்மா சொல்ற? யாழினி ரூம்ல இல்லையா? ஆமா அங்கிள், ஏதோ விண்டோலேருந்து சாரி கட்டி கீழே இறங்கின மாதிரி இருக்கு என்று சக்தி பயந்த பணிவில் சொன்னாள். என்னது, பொண்ணு ஓடி போயிட்டாளா என்று மாப்பிள்ளையின் அப்பா கத்தினார். இல்லை சம்மதி, இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்று ராஜ் சொன்னார். இல்லை, இப்போ அந்த பொண்ணு சொன்னதை நான் கேட்டேன். நீங்கள் இப்போ அதானே பேசிட்டு இருக்கீங்க? பொண்ணு ஓடி போயிட்டாளா என்று மாப்பிள்ளையோட அப்பா கத்தினார். இல்லை இல்லை சம்மந்தி, அவள் பக்கத்தில் தான் போயிருப்பா. பக்கத்துலையா? என்ன நடக்குதுங்க என்று மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட வந்தார். இங்கே பாரு, பொண்ணு ஓடி போட்டாங்கன்னு சொல்கிறாங்க என்று மாப்பிள்ளையோட அப்பா மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட சொல்ல மொத்த மாப்பிள்ளை வீடும் ராஜிடம் சண்டையிட்டனர். மாறி மாறி கத்திட்டு இருக்க சக்திக்கு என்ன பண்ணுவது என்று புரியவில்லை. வாய்ப்பே இல்லை, யாழினி இப்படிலாம் பண்ண மாட்டான். அதுவும் அவள் யாரையும் லவ் கூட பண்ணல, அப்போ எதுக்கு ஓடி போகணும்? ஏதோ இடிக்குது, சம்திங்ஸ் ராங் என்று சக்தி எண்ணி மண்டபத்தை வெளியேறினாள். வெளியே வந்த அவள் அங்கேயும் இங்கேயும் தேடினாள். அந்த சாரி கட்டின திசையில் போனாள். அங்கே போனால் ஒரு பெரிய பென்ஸ் கார். சக்தி திடீரென ஒளிந்து கொண்டாள். யாருக்கும் தெரியாமல் எட்டி பார்த்தாள். அங்கே யாழினியை காரின் பேக் சீட்டில் ஒரு கும்பல் ஏற்றி அவர்களும் காருக்குள் சென்று காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினர். சக்திக்கு புரிந்தது, யாழினியை கடத்துறாங்க என்று. அவளும் விரைவாக அவள் ஸ்கூட்டியை எடுத்து அந்த காரை ஃபாலோ செய்தாள். அவள் ராஜுக்கும் அர்ஜுன் மனைவிக்கும் மாறி மாறி கால் செய்தாள். ஆனால் அவர்கள் எடுக்கவே இல்லை. இவங்க கால் எடுக்க மாட்டுறாங்க என்று சக்தி எண்ணி அந்த காரை விடாமல் ஃபாலோ செய்தாள். அந்த காரோ திடீரென நின்றது. சக்தியும் அவர்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு தொலைவில் அவள் ஸ்கூட்டியை பார்க் பண்ணி இறங்கினாள். ராஜுக்கு அவள் லொக்கேஷனை சென்ட் பண்ணி சீக்கிரம் வாங்க அங்கிள் என்று மெசேஜ் பண்ணார். சக்திக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த கார் ஒரு பெரிய பில்டிங் முன் நின்றது. இது என்ன பில்டிங், யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் கூட சரியா பண்ணல என்று சக்தி நினைத்தான். அந்த காருக்குள் இருக்கிற நபர்கள் இறங்கி பேக் சைட் திறந்து யாழினியை தூக்கி அந்த பில்டிங்குள் சென்றனர். சக்திக்கு அவர்களை ஃபாலோ செய்வதா இல்லை இங்கே நின்று ராஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுவதா என்று தெரியவில்லை. சரி, ஏதோ ஒன்று ஃபாலோ செய்வோம், அவங்க தான் பண்ணிட்டாங்கண்ணா என்று சக்தி பயந்து அவர்களை ஃபாலோ செய்தாள். பில்டிங்குள் போன அவருக்கு வழி தெரியவில்லை. அவர்களும் காணும். ஐயோ, என்ன பண்ணுறது, வெளியே போயிட்டா என்று அவர் யோசித்து கொண்டிருந்தார். யாரு நீ, இங்கே என்ன பண்ணுற என்ற குறை திசையில் திரும்பினாள் சக்தி. சார், நீங்கள் யார்? நானா? நான் இந்த பில்டிங்கோட இன்சார்ஜ். நான் தான் இந்த பில்டிங்க்கு டிசைன்லாம் பண்ணுறேன் என்று அவர் சொல்ல சக்தி பெருமூச்சு விட்டார். சார், ப்ளீஸ் ஹெல்ப். என் அக்காவை கடத்திட்டு வந்துட்டாங்க, மண்டபத்துலேருந்து கடத்திட்டு வந்தாங்க. நான் உங்களை விடாமல் ஃபாலோ பண்ணேன். இந்த பில்டிங் முன்னாடி தான் நின்னாங்க, இந்த பில்டிங்குள்ளே தான் தூக்கிட்டு வந்தாங்க. ஆனால் எங்கே போனாங்க தெரியல, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க என்று சக்தி கேட்க அவனும் ஒரு நிமிஷம் அசையாமல் அவளே பார்த்து கொண்டிருந்தான். இவன் ஏன் என்னையே பார்க்குறான் என்று சக்தி பயப்பட, போலீஸ் கால் பண்ணல என்று அவன் கேட்க சக்தி அப்போதான் உணர்ந்தாள். ஐயோ, எவனுக்கும் கால் பண்ண, போலீஸ்க்கு ஒரு கால் பண்ணலையே என்று சக்தி அவள் ஃபோனை எடுக்க அவனும் இரு நம்ம ஃபஸ்ட்டு அவங்க எங்கே இருக்காங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் போலீஸ் கால் பண்ணுவோம். கரெக்ட் சார், எவிடன்ஸோட கால் பண்ணோம் என்று சக்தி ஒத்துக்கொண்டார். இருவரும் பில்டிங் முழுவதும் தேட ஆரம்பித்தனர். எனக்கு தெரிஞ்சு அவங்க டாப் ஃப்ளோரில் தான் இருக்கணும் என்று அவன் சொல்ல சக்தியோ, அப்படியா, டாப் ஃப்ளோருக்கு எப்படி போகிறது என்று அவள் கேட்க, இங்கே லிஃப்ட் இருக்குது, அதில் போகலாம் என்று சொல்ல அவளும் ஒத்துக்கொண்டு அவள் இருவரும் லிஃப்ட்டுக்குள் சென்றனர். லிஃப்டோ ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டது. சக்திக்கு என்ன பண்ணுவது என்று புரியவில்லை. படபடப்பாக நின்றாள். உன் பேர் என்ன என்று திடீர்னு அவன் கேட்க சக்தி அவனை பார்த்தாள். என்ன சொல்வது என்று தெரியவில்லை. என்ன, வீட்டில் தெரியாதவங்க யாராவது பேர் கேட்டால் சொல்லக்கூடாதுந்தாங்களா என்று அவன் சொல்ல அவள் தலையை ஆட்டினாள். உங்கள் வீட்டில் அவ்வளோ சொல்லி கொடுத்தாங்களே, 3வது மனுஷன் கூப்பிட்டா லிஃப்ட்டுக்குள்ளே ஏறக்கூடாதுன்னு சொல்லி தெரியலையா என்று அவன் சொல்ல சக்தியோ, என்ன சொல்கிறீங்க? அவனோ சிரித்து கொண்டே அவன் பாக்கெட்லேருந்து ஒரு மயக்க மருந்தை எடுத்து அவள் முன் ஸ்ப்ரே செய்தான்.
சக்தி என்ன நடக்குது என்று புரிந்து கொள்ளும் முன்னே மயக்கம் போட்டு கீழே விழுந்தான். அவனோ இன்னொரு பாடியை வேற எடுத்துட்டு போகணும், என் தலை எழுத்து என்று சொல்லி சக்தியை இழுத்து சென்றான். இத்துடன் பாகம் 1 முடிகிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க மற்றும் பாகம் 2 ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.